ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்டான அடை தோசை எப்படி செய்யலான்றது தான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக 150 கிராம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது அடைக்கு மாவரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 7 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசியையும் பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியே 3/4 கப் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதோட சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மாவு திக்காக இருக்கிறதுனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அடை மாவை எடுத்து ரவுண்டாக தேய்ச்சி விட்டுடுங்க. கீழ்ப்பக்கம் ரெடியானதுக்கு அப்புறம் அடையை திருப்பி விட்டுடுங்க. சாஃப்டான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. மறக்காம உங்க கமெண்ட் சொல்லுங்க. See you in next video. Thank you.